மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆனிவர்சரி vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆனிவர்சரிக்கு ட்ரிப் போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் இங்கேயும் நல்ல மழை, கேரளாலேயுமே நல்ல மழைன்னு சொன்னாங்க. அதனால் பாப்புக்குட்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 2 வீலரில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் வந்துட்டு போயிருந்தோம். ஆனிவர்சரி சண்டே, பட் கோயில் போனது பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே போயிட்டோம். சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் வந்து அங்கே கூட்டமாக இருக்கும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி ஃப்ரைடே வந்து கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 3:30 மணி போல் அந்த ஒரு ரேஞ்சிலே வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் ஒரு 5 to 6 hours போல் ட்ராவல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 1 மணி போலவே அன்றைக்கி எழுந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குக் பண்ணி எடுத்துட்டோம். லன்ச் அண்ட் டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாப்புக்குட்டிக்குமே தேவையான ஸ்நாக்ஸ்லாம் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். எப்போ நான் எழுந்திரிச்சாலும் அவங்க என் கூட எழுந்துருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வெளியில் போகிற போது கிளம்ப வைக்கிறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. 5 hours மேலேயே வந்து ஆயிடுச்சு. பட் அந்த கோயில் ரொம்ப தூரத்தில் தெரியறத பார்க்குற போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கார்லேயே சாப்பிட்டு இதெல்லாம் வச்சுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு, பிகாஸ் நல்ல வெயிலுங்க. நம்ம ஊர் விடவே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. பாப்புக்குட்டிக்கு வந்து நல்ல ஒரு லாங் கவுன் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுவுமே வந்து நாங்கள் போட்டு விடலை. ஒரு காட்டன் ட்ரெஸ் வந்து காரில் போகிற போது போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதை தான் வந்து போட்டிருந்தோமே. பிகாஸ் அவங்களோட கம்ஃபர்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறோங்கிறத தாண்டி குழந்தைகளுக்கு எப்பயுமே அவங்களோட கம்ஃபர்ட் தானே முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே வந்து போட்டு விட்டுட்டேன். வெயிட் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போய் ஏன் சுற்றிட்டு அங்கே போய் சாப்பிட்ருக்கணும்னு சொல்லிட்டு கார்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் உள்ளே வந்து போயிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் ரொம்ப சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற போது எங்கள் பாட்டி கூட போயிருக்கேன், 4th or 5th படிக்கிற போது. பட் இப்போ தான் வந்து போகிறேனே. அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப சூப்பராக அவருக்கு தெரியும். ஸோ ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்குற போது இந்த சிற்பங்கள்லாம் பார்க்குற போது சீரியஸாக நம்ம வந்து வெளியில் ஹில் ஸ்டேஷன் மாதிரி ட்ரிப் போகாமல் இந்த மாதிரி டிவோஷ்னல் ட்ரிப் பண்ணுறது வர்த்துன்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அவ்வளோ அழகழகான மெமரிஸ் அன்னைக்கு. பாப்புக்குட்டியுமே வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பெருசான ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் இப்போ வந்து ஒன்றையும் அவங்க நல்லா வந்து அம்மா இது என்னன்னே வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதை வந்து பார்த்தாங்க. என்ன வெயிலில் இந்த சூட்டுக்குள்ளார் நடக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மித்தப்படிக்கும் ஓகே தான். அந்த கோபுரம் பார்த்துட்டிங்கன்னா 7 பனைமரம் ஹைட் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக நிமிர்ந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது எனக்கு எப்படி வேர்ட்ஸில் சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ சாமியுமே வந்துட்டு பக்கத்தில் போய் பார்த்துருந்தோம். அவ்வளோ அழகாக, அவ்வளோ திருப்தியாக. யூஸ்வலாக தூரத்துலேருந்து சாமியை பார்க்குற போதே நம்மளால் அதை வந்து என்னால் பொதுவாக அதை வந்து தாங்கிக்கவே முடியாதுங்க. அது என்னன்னு தெரில, ஒரே ஹாப்பி டியர்ஸாக தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்போம். அதெல்லாம் நினச்சோ இனி என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கண்ணீர் தான் வந்துட்டு வரும். ஆனால் இந்த டைம் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் சாமியை பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்னன்னே தெரில, அழுக சுத்தமாக வரவே இல்லை. நல்லபடியாக சாமி பார்த்தோம். வெளியில் வந்து ஒரு சில பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நேரம் வந்துட்டு பார்த்தோங்க. ஸோ இங்கே தஞ்சாவூர் பார்த்ததுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து போகிறதா பிளான் இருந்துச்சு. இங்கேருந்து 80 kilometers. இது வந்து அப்பா கட்டின கோயில், அது வந்து அவங்களோட பையன் கட்டின கோயில்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நேரத்துலேயே வந்து கிளம்புனது. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்டேன்.
இந்த ரியா குட்டி எப்பயுமே அம்மா சாமி கும்பிட்றத நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நான் இல்லாமல் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு கிருத்திகைக்கு பாப்புக்குட்டியை பழனி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போவே அவங்க இந்த வேலை தான் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா விழுந்து கும்பிட்ற மாதிரியே விழுந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. அங்கே சுற்றி இருந்தவங்களாம் பார்த்து ரியா குட்டியை வந்து கொஞ்சினாங்களாம், எப்படி இவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் நேரில் வந்து பார்த்துருந்தேன். எனக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக தான் இருந்தது, நான் கூட இப்படிலாம் விழுந்து கும்பிட மாட்டேனேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அன்றைக்கி ஒரே ஃபன் தான். அவங்களே நடக்கணும்னு அந்த சூட்லேயுமே அவங்களே தான் நடந்தாங்க. அப்புறம் அங்கங்கே படியேறப்போ மட்டும் அம்மா வந்து எடுத்துட்டாங்க. என்கிட்ட சுத்தமாக வரவே இல்லை. ஈவினிங்க்கு மேலே தான் என்கிட்ட வந்து வந்தாங்களே. அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கணும். இந்த மாதிரி உடன் டாய்ஸ் இருந்தது. எது எடுத்தாலும் 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைகளுக்கு காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ரியா குட்டிக்கு எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லஞ்சு சாப்பிட்டாச்சு. அதாவது கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே வந்து பெருசாக கடைகள்லாம் எதுவுமே இல்லைங்க, ஒரே ஒரு ஷாப் தான் இருந்துச்சு. ஓகே, மீல்ஸ் அண்ட் தயிர் சாதம் வாங்கினோம். எனக்கு பாப்புக்குட்டிக்கும் தயிர் சாதம், என் ஹஸ்பண்ட் வந்து மீல்ஸ் சாப்பிட்டாரு. அம்மா இருந்த புளி சாதமே சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் 4 மணிக்கு தான் கோயில் வந்து திறப்பாங்களாம். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. தஞ்சாவூரில் கூட நம்ம வெயில் நேரத்துக்கு போயிட்டோங்க. ஆனால் வெயில் தாழ்ந்து அந்த சூரியன் வந்து மறையிற போது இந்த கோபுரத்தெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து ஹைட் இல்லை, கொஞ்சம் ஹைட் கம்மி தான். அண்ட் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருந்தது, இதோடது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. பட் நிறையா சிமிலாரிட்டிஸுமே வந்துட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த கோயிலெல்லாம் 1000 மாடு 1000 எருமை அந்த மாதிரிலாமே செல்வ செழிப்பாக இருந்த இடம்தான்னு சொல்லிட்டு. நம்மளுக்குமே தெரியும் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா நெல் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி பார்த்த பிளேஸ்லாம் கொஞ்சம் தான். போகிற வழி எல்லாமே தைல மரமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி வறண்ட பட்டிக்காடு மாதிரி தான் இருந்தது. மேபி அவுட்டர் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்துச்சா என்னன்னு வந்து தெரியல. பட் அந்த காலத்தில் ராஜாவெலாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது நல்ல பசுமையாக தான் இருந்திருக்கு. ஒரு இடத்துலக்குள்ளே எழுதியிருந்திருக்கான், இந்த மாதிரி எல்லாரோட கழுத்துலேயுமே நகைகள் இருக்குது, எல்லாமே பசுமையாக இருக்குது, பிச்சைக்காரங்களே இல்லைன்னு வந்து எழுதியிருந்தாங்களாம். பிரிட்டிஷ்லேருந்து யாரோ வந்து பார்த்துட்டு போன போது. ஸோ அதெல்லாம் கேட்குற போது நம்ம நாடு எவ்வளோ க்ரீனிஷாக பசுமையாக செல்வ செழிப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே கோயிலை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம். எல்லாருக்குமே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா காலையில் ரொம்ப நேரத்துலேயே எழுந்தாச்சு, ட்ராவல் வேறு. அண்ட் வரப்போது ஒரு ஹைவேஸில் ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட நிறுத்தி டின்னர் வந்துட்டு எடுத்துட்டோம். ஸோ டின்னர் எடுத்ததையுமே பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock இருக்கும். அண்ட் வீட்டுக்கு ரீச் ஆகிற போது 11:30 ஆயிடுச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா அன்னைக்கு டே வந்து போச்சு. பயங்கரமான சாட்டிஸ்ஃபைடான ஒரு டே. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சாட்டர்டே ஹோல் டே ரெஸ்ட் எடுத்தேன். பிகாஸ் சண்டே வந்துட்டு ஷூட் இருந்துச்சு. ஒரு பெரிய பிராண்டுக்காக வந்துட்டு ஷூட்க்கு போயிருந்தோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணி அவங்க பேஜ் கூட கொலாபரேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா பிராண்டே ஷூட் பண்ணிட்டாங்க, பிராண்டோட பேஜில் மட்டும்தான் போஸ்ட் பண்ண போகிறாங்க. ப்ரொஃபஷ்னல் கேமரா வச்சுலாம் எடுத்திருந்தாங்க. அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி அன்றைக்கி வேறு பிளான் வச்சுருந்தோம் வீட்டில் இருக்கிறதா. பட் என்னென்னா திடீர்னு தான் எனக்கு கால் பண்ணாங்களே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து போயாச்சு. பிகாஸ் வீக் டேஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது, ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு இருக்குது. வீக்கெண்டாக கூப்பிட்டதுனால நான் வந்து போயிட்டேன். சரி நீ இல்லாமல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்டுமே வந்து ஷோரூமுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. போயிட்டு வந்து தான் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. இந்த சீலிங் லைட் ஏன் நாங்கள் கழட்டி வச்சுருக்கோன்னா, எலக்ட்ரீஷியன் வந்து கூப்பிட்ருந்தோம். அவர் சொன்னார், இந்த பிளாஸ்டிக்கில் இந்த லைட்டை தொங்க விடுறது சேஃப் கிடையாது, நீங்கள் பக்கத்தில் ட்ரில் பண்ணி கம்பியில் வந்து நீங்கள் அதை ஹேங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயமாக இருந்தது, ரியா நடக்கிறப்ப எதுனா கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை வந்து கழட்டி ஒரு ஓரமாக வச்சாச்சு. 2 பேரும் சாமி கும்பிட்டு ஆனிவர்சரி இப்படி தான் வந்து தொடங்கணுமே. அவர் அவரோட ஒர்க் பார்த்தாரு, நான் என்னோடய ஒர்க் பார்த்தேன். ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இதுவுமே மூவி போகிறதா பிளான் வச்சுருந்தோம். காலையில் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு பட் ஒர்க் அப்படிங்கிறதுனால கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. எஸ், நம்ம வந்து கணபதி சில்க்ஸ்க்காக தான் வந்துட்டு அன்றைக்கி ஷூட்க்கு போயிருந்தோமே. வீட்டிலேருந்து சுடிதான் போட்டு போயிட்டு அங்கே சாரீ மாற்றிட்டேன். முதலையே வந்து ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் என்னோடய பெஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பண்ணதில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே வந்துட்டு நம்ம செஞ்சு பார்க்காம முடியாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணால் தான் வந்துட்டு தெரியுமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பில் வந்து ஒரு சில ஷூட்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டோரில் ஆர்எஸ்புரமில் போயிட்டு ஒரு சில காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியெல்லாம் எடுத்திருந்தோம். அதுவுமே ரொம்ப அழகாக வந்திருந்தது. நல்ல மெமரிஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. எனக்கு ஹோட்டல் பேர் ஞாபகம் இல்லை, பட் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கணபதி சில்க்ஸ்க்கு அடுத்த லெஃப்ட் கட்டில் முன்னாடியே இருக்குது அந்த ஹோட்டலு. ஸோ அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷூட்க்கு வந்து போயிருந்தோம். மலர்கள் கேட்டே வனமே தந்தனை தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டே வனமே தந்தனை தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பேன். இங்கே ஒர்க் முடியறக்கே ஒரு 4 o'clock போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் அன்றைக்கி. ஏன்னா சண்டே ப்ளஸ் முகூர்த்த நாள் வேறு. நிறைய பேர் உப்பு ஜவுளியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அங்கே ஷாப்லேயே. ஸோ கொஞ்சம் கூட்டமாக தான் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வேறு கொஞ்சம் நேரம் வந்து தூருச்சு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 o'clock போல் வைண்ட் அப் பண்ணலான்னு தான் வந்து பேசியிருந்தாங்க. பட் 4 o'clock அங்கேயே நான் வீட்டுக்கு ரீச் ஆகிற போது ஒரு 7 o'clock போல் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க கேட்ட ஷூட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எதையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரியா குட்டி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது 3 months அப்போ எனக்கு வந்து ஒரு அவார்ட் வந்து கிடச்சிது. அந்த டைமில் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தவங்களுக்கும் அவார்ட் கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கும் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு 35K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் கன்சீவாக இருந்ததுனால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டாம், இன்னும் 3 months கூட முடியல அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போக முடியல. அது எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ரியா குட்டி பிறக்கிற வரைக்குமே இருந்துச்சு. இப்போ ஓகே அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது அது எப்பப்பெல்லாம் நினைக்கிறனோ அப்பப்பெல்லாம் எனக்கு வந்து அழுக வந்துட்டு வரும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து தோணும். அந்த டைமில் எங்ககிட்ட கார் வந்துட்டு கிடையாது. மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னது பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டாம், கார் இருந்தால் கூட போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ரொம்ப அந்த உக்கடம் கிட்டலாம் வந்து ரோடு பயங்கர டேமேஜாக இருக்கும். இப்போ கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ ரெண்டல் கார் கூட எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்போது எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. கொஞ்சம் பயம் இருந்துச்சு, நம்மளுக்கு இப்போ பேபி தான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம அந்த அவார்ட் வாங்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து இன்னுமே உள்ளுக்குள்ளார இருக்குது. ஸோ எவ்வளோ சின்ன ஒர்க்காக இருந்தாலுமே, எவ்வளோ சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலுமே அதை வந்து இப்போல்லாம் நான் மிஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் 3 க்ரோ பேக்ஸ் வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ வரும்போது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து எப்பயுமே இந்த ரோஸ் செடி, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ நாற்றெல்லாம் விற்பாங்க. அங்கே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் பொள்ளாச்சியில் வேலை இருக்குது, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில் நட்டு வைக்கிறதுக்குள்ளார லைட்டாக வாடின மாதிரி ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட இருக்கிறது எப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா வாடிச்சுன்னு தெரியல. இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நைட் ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. காலையில் மழை துளி வந்து விழுந்தது. சரி மழை தண்ணி வந்து படட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து கொஞ்சம் வெயில் படுற இடத்துல, அதாவது மழை தண்ணி விழுகிற இடத்துல வந்து வச்சுருந்தேன். ஸோ அது வெயில் பட்டதுனால காஞ்சிருக்குன்னு வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்ததையுமே நட்டு வச்சுருந்தேன், பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. 3 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100 rupees போல் வந்து சொன்னாங்க. பார்கெயின் பண்ணவே இல்லை. அவங்க கேட்ட அமௌண்ட் அப்படியே வந்து கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததையுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹைதராபாத்தி தம் பிரியாணி வந்துட்டு பண்ணியிருந்தேன்.
இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. சைட் பை சைட் கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துடலாம். மேரினேட் பண்ணது மட்டும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கணும். என்ன ஆட் பண்ணேன்னு சொல்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், கொத்தமல்லி இலை, புதினா வந்து சேர்த்துட்டு அது கொதி வரப்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். அது வந்து ஒரு 75% அளவுக்கு குக் ஆனால் போதும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க, ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நெய், ஆயில் ரெண்டுமே வந்துட்டு சேர்த்துருக்கேன். அதில் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ், கொஞ்சம் வெங்காயம், கூடவே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மேரினேட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதுவுமே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோயா வந்து சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு பரட்டி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் எடுத்து பிளேட்க்கு வந்து வச்சுருங்க. இப்போ ஒரு லேயர் சாதம், ஒரு லேயர் அந்த சோயா கிரேவி, ஒரு லேயர் மறுபடியும் சாதம்னு சொல்லி எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நெய், கூடவே பார்த்துட்டிங்கன்னா குங்குமப்பூ வந்து ஊற வச்சது வந்து சேர்த்துருக்கேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்துட்டு கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்புமே வந்து ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. மலர்கள் கேட்டே வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை. அம்மா வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்குமே அன்றைக்கி வந்துட்டு பர்த்டேங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டு டின்னர் வந்து சாப்பிட்ருந்தோம். இதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு சுடுதண்ணியில் போட்டு அந்த எடுத்து வச்சுருந்த சோயா, உப்பு, தயிர், கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை, கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனில் பாதி சேர்த்துட்டேன். மீதி பாதி வந்துட்டு நம்ம அந்த லேயர் பண்ணுற போது டாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ்மே ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் போல் மேரினேட் வந்து பண்ணிட்டேங்க. அண்ட் அன்றைக்கி வந்து ஒரு சாரீ வந்துருந்தது ப்ரீ ப்ளீட்டிங்க்கு, அதுவுமே பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வந்துட்டு இருக்குங்க. ரெகுலராக ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆனிவர்சரி ரொம்ப வந்து சூப்பராக போயிருந்தது. உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய். Keep supporting me. Once again, thanks for watching.